பிரித்தானியாவினுடைய மைக்ரேஷனை கட்டுப்படுத்துவதற்காக யூகேனுடைய அரசாங்கம் பல புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்தது. எதிர்வரும் ஆண்டு சட்டமாக மாறப்போகிறது அப்படின்ற அடிப்படையில பல புதிய விடயங்கள் சொல்லப்பட்டது. இதுல அதிகமாக குறிவைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா கேர் ஒர்க்கர்ஸ், அதே நேரம் அசைலம் கோரிக்கையாளர்கள். ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில RQF லெவல் 3 அல்லது 3க்கும் 6க்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இது பெரிய ஒரு இம்பாக்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே பிரித்தானியாவில் இருப்பவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி பல காலமாக முன்வைக்கப்பட்டது. அதற்கான ஒரு பதிலாக அரசாங்கம் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, 2021ஆம் ஆண்டில் இருந்து வந்தவர்கள், போரிஸ் வேவுக்கு பிறகு பிரித்தானியாவுக்குள் வந்த அனைவருக்கும் இது பாதிப்பினை ஏற்படுத்தும், இதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இது தொடர்ந்து பிரித்தானியாவில் வாழக்கூடிய இப்போதைக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இந்த ILR ரூட்ல இருக்கிறவங்க உடனடியாக கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பெட்டிஷன்ஸ் பலதும் கையெழுத்திட்டு இருந்தாங்க. அவர்களுடைய லோக்கல் MPஸை தொடர்பு கொண்டாங்க. பல வழிகளையும் அரசாங்கத்துக்கு இதுல பாதிக்கப்பட போகிற மக்களுடைய நிலைமையை புரிய வைப்பதற்கான ஏற்பாடுகளை இவங்க செஞ்சிருந்தாங்க. இதே நேரம் இந்த கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு விடயமும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. யூகேனுடைய அரசாங்கம் இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால இந்த கன்சல்டேஷனை பிப்ரவரி மாதம் வரையில நடத்தும். இந்த கன்சல்டேஷன் அடிப்படையில இந்த முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த சட்டம் வரப்போக்குறது உண்மையான உறுதியான ஒரு விஷயம் தான். ஆனா இதுல சில விஷயங்களை உள்ளடக்கலாமா, ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்கலாமா அப்படின்ற கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த கன்சல்டேஷன் அமைய போகிறது அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. இதற்கு அடுத்து பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர்ஸ், குறிப்பாக கேர் ஒர்க்கர்ஸ் இணைந்து ஒரு பெட்டிஷன் கையெழுத்திட்டு இருந்தாங்க. இந்த பெட்டிஷன் அடிப்படையில் 10,000 கையெழுத்துகளுக்கு மேற்பட்டால் இந்த பெட்டிஷனுக்கான பதிலை அரசாங்கம் சொல்ல வேண்டும். 1,00,000க்கும் மேற்பட்டால் அதற்கான ஒரு விவாதம் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் பிரித்தானியாவில் இருக்கிறது. இந்த பெட்டிஷன் 2,00,000க்கும் அதிகமான கையெழுத்துக்களை பெற்ற போது இதற்கான ஒரு பதிலை ஹோம் ஆஃபீஸ் வழங்கி இருக்கிறது. இந்த பதில் என்ன, இந்த விடயங்கள் அல்லது இந்த புதிய சட்ட மாற்றங்கள் எதை நோக்கி நகர்கிறது, இதனுடைய அவுட்கம் எதுவாக இருக்கலாம் அப்படின்ற விஷயங்களை கேள்விப்பட்டது, வாசித்தது, கலந்துரையாடியது, பல இடங்கள்ல பேசியது உட்பட சில விஷயங்களை மேற்கோள் காட்டி இந்த வீடியோவில் வரப்போகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இலங்கையைச் சேர்ந்த புலஸ்தி அப்படின்ற ஒருத்தங்களால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெட்டிஷன் தான் இந்த பெட்டிஷன். இந்த பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ILR 5 வருடங்களாக யூகேல உள்ள இருக்கிறவங்களுக்கு வச்சிருங்க, புதிதாக உள்ள வாரவங்களுக்கு புதிய ரூல்ஸை கொடுங்க. ஆனா ILRக்கு பிறகு பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் அந்த பெனிஃபிட்ஸை மாத்திரம் இந்த புதிய ILR எடுத்தவர்களுக்கு நிறுத்துங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் இந்த பெட்டிஷன் மூலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. யூகேனுடைய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2021 இருந்து 2025க்கு இடைப்பட்ட காலத்துல யூகேக்கு வந்திருந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ்ல பெரும்பாலானவர்கள் பெனிஃபிட் பெறக்கூடிய சம்பள எல்லையில இருக்காங்க. அப்படியானவர்கள் ILR எடுக்கும் போது கண்டிப்பாக இவர்கள் பெனிஃபிட்டுக்கு போவார்கள். பெனிஃபிட்டுக்கு போனாங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய பணம் பெருமளவில் செலவாகும் அப்படின்றதுதான் இந்த புதிய சட்ட யோசனைக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தது. யூகேனுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில கேர் ஒர்க்கர்ஸாக இருப்பவர்களுக்கு பேசப்பட்ட மனுத்தியாளங்கள் கொடுக்கப்படுவதில்லை. அதனால குறைவான சம்பளத்தில் இருக்கிறவங்கள பல பேர் 2026 தொடக்கம் 2029க்குள்ள ILRக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் ILRக்கு போனால் இவர்கள் பெனிஃபிட்டை அக்சஸ் பண்ணுவார்கள் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கேர் ஒர்க்கர்ஸுக்கான வருடங்களை 15 வரை அதிகரிப்பதற்கும் பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இதே நேரம் ILRல இருப்பவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இப்போது ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்களுடைய ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ILRக்கு பிறகான பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு தேவை கிடையாது. ILR நாங்க எதிர்பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கான ஒரு சுதந்திரம், எங்களால் ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டு இன்னொரு வேலையை தேட முடியாத ஒரு நிலைமையில இப்ப இருக்கு. இப்ப இருக்கிற செலவு காரணமாக எம்ப்ளாயர்ஸ் இந்த ஸ்பான்சர்ஷிப் தரதுக்கு தயாராக இல்லை. இதன் அடிப்படையில வேலைகளுக்கு மாறுறதுக்கும் அல்லது எங்களுடைய எதிர்காலத்தை நாங்க தீர்மானிக்கிறதுக்குமான ஒரு சுதந்திரமான காலப்பகுதியாக தான் இந்த ILRக்கு பிறகான காலப்பகுதி இருக்க போகிறது. அதனாலதான் ILR நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்களுக்கான ILR நீங்க வழங்கணும். ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கான ஒரு சரியான பதில் அரசாங்கத்தால சொல்லப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 2,00,000க்கும் அதிகமான கையெழுத்துகள் இந்த கோரிக்கைக்கு கிடைத்திருந்தது. இதற்கு யூகேனுடைய அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து அதற்கு பிறகு அவர்களுடைய ரெஸ்பான்ஸாக எது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இது தொடர்பாக நாங்க இப்போது ஆலோசித்து வருகிறோம். கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பிரித்தானியாவில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் அல்லது அவர்களுக்கான பாதிப்புகளை
குறைந்த அளவுல வழங்குறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த மாதிரியான பெட்டிஷன்ஸ் போடுறது அப்படின்றது அவ்வளவு எஃபெக்டிவான விஷயம் கிடையாது. உங்களுடைய கன்சல்டேஷன் ஃபார்ம்ல உங்களுக்கான காரணங்கள், உங்கள் தரப்பு நியாயங்கள் நீங்க சொல்லுங்க. இதை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணும். ஏற்கனவே உள்ளே இருப்பவர்களுக்கான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அல்லது ஆலோசனைகள் இப்போது செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை தெளிவாக ஹோம் ஆஃபீஸ் மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக யூகேனுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்வது போல பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்படின்றது ஒரு ரைட் கிடையாது, அது ஒரு பிரிவிலேஜ் மாத்திரம்தான். அது தரப்படலாம் அல்லது தராமல் விடலாம், இது ஒருவருடைய உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு விடயமும் சொல்லப்படுகிறது. அண்மையில இலங்கையை சேர்ந்தவர்கள் ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த லைவ் ப்ரோக்ராமின் போது லாயர்ஸ், அதே நேரம் இதுல ஆக்டிவாக ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே சேர்ந்து பல விஷயங்களை பத்தி கலந்து ஆலோசிச்சிருந்தாங்க. இதுல மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. இது ஒரு சட்ட ரீதியான வீடியோ கிடையாது. இது நாம பார்க்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய, நான் வாசிக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து சொல்ற ஒரு வீடியோ தான். அந்த வீடியோல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏற்கனவே பிரித்தானியாவுக்குள் இருப்பவர்களுக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்கள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத லாயர்ஸ் பலரும் சொல்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கான காரணமாக சொல்லப்படுறது, இதுவரை கால வரலாற்றில் பிரித்தானியாவினுடைய எந்த ஒரு சட்ட மாற்றமும் இப்போது மாற்றப்பட இருக்கிற இந்த PSWவை 2 வருடங்களிலிருந்து 18 மாதங்களாக குறைக்கிற சட்டங்களுக்கு கூட டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் உள்ளே இருப்பவர்களுக்கு வழங்காமல் போனால் எம்ப்ளாயர்ஸை பொறுத்தவரையில் இவர்களுக்கான COS ரினியூ பண்ண முடியாது. 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு கேவர்க்கர்ஸ் பிரித்தானியாவில் நீடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இப்போ இருக்கு. அப்படி இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற பல்வேறு விதமான பிராக்டிக்கலி லாஜிக் இல்லாத விஷயங்கள் இந்த ப்ரொபோசல்ல இருக்கு. இந்த ப்ரொபோசலை பொறுத்தவரையில இது ஒரு ரஷ் படுத்தப்பட்ட, அவசரப்படுத்தப்பட்ட ஒரு ப்ரொபோசலாக தெரிகிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் இவங்க பகிர்ந்திருந்தாங்க. இதற்கு மேலதிகமாக சமூக வலைத்தளங்களையும் இன்னும் பல இடங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, கேவர்க்கர் விசாவில் யூகேல வந்தவங்களை பொறுத்தவரையில இவர்களுடைய ILRக்கு பிறகு இவங்களால கேவர்க்கராக யூகேல கொண்டு போறது அல்லது கண்டினியூ பண்ற ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்ற ஒரு விடயமும் இப்போது கசிய தொடங்கி இருக்கிறது. பிரித்தானியாவுக்கு 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கேவர்க்கராக வந்தவர்கள் 5 வருடங்கள்ல ILRக்கு பிறகு இவர்களுடைய வேறு வேலைகளை பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறதாகவும், இப்போதைக்கு பிரித்தானியாவுக்குள்ள புதிய கேவர்க்கர்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற காரணத்தினால உள்ளே இருக்கக்கூடிய கேவர்க்கர்ஸை தொடர்ச்சியாக கேவர்க்கர்ஸாகவே வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. குறைவான சம்பளம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கேவர்க்கர்ஸ் இந்த தொழில கண்டினியூ பண்ண போறதில்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கான ILR கொஞ்சம் தள்ளி வச்சாங்களா இருந்தா இவங்க கேவர்க்கராகவே கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு அவசியம் பிரித்தானியாவில் ஏற்படும். இப்போது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தட்டுப்பாட்டுக்கான ஒரு முன்னாயத்தமாக இது இருக்கலாம் அப்படின்றதும் சமூக வலைத்தளங்கள்ல பலராலையும் சொல்லப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மாத்திரம் இல்லாம இது யூகேனுடைய பல்கலைக்கழகங்களையும் மிக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு 45,000 இந்திய மாணவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமையின் அடிப்படையில் இவர்களுக்கான சம்பளங்கள் அதிகமாக கொடுக்கணும், அதனால வேலை வாய்ப்புகள் இல்லை. யூகேல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. யூகேல செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஐடியாவில் வந்திருப்பவர்களுக்கு வேறு நாடுகளை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இவங்க ஆளாக்கப்படுறாங்க. ஒரு செமஸ்டருக்கான காசு கட்டி பிரித்தானியாவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அடுத்த செமஸ்டருக்கான காசு கட்டுறது வேர்த் இல்லை அப்படின்ற அடிப்படையில் பலரும் யூகேயை விட்டு வெளியேறுவதாகவும் ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருப்பதாகவும் அரசாங்கத்திற்கு உடனடியாக இது தொடர்பாக மாற்றங்கள் அல்லது புதிய அறிவிப்புகளை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. யூகேனுடைய இப்போதைய நிறுவனங்களை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய ஸ்கில் மைக்ரன்ஸுக்கான ஒரு எக்ஸம்ஷன் வழங்கப்பட்டே ஆக வேண்டும். இவர்களுடைய சம்பளங்களை பேக்டேட் பண்ணி கடைசி 3 வருடங்களுக்கு அப்படின்னு கொண்டு போறது பிராக்டிக்கலி சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பலரும் இதனால ILR இழக்க நேரிடும். ILR இவர்கள் இழக்க நேரிடும் போது யூகேல அதிகப்படியான மைக்ரன்ஸினுடைய வேலைகள் இல்லாமல் போகும். இவர்கள் வேறு நாடுகளுக்கு போனால் அது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயமும் இப்போது ஹோம் ஆஃபீஸுக்கு பல நிறுவனங்களால வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.